சார் வணக்கம். வணக்கங்க. சொல்லுங்க. சார் இன்னைக்கு வந்து இந்த அமைச்சரவையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒண்ணு நடந்திருக்கு. செந்தில் பாலாஜி அவர்களையும், அமைச்சர் பொன்முடி அவர்களையும் அமைச்சரவையிலிருந்து விடுவிச்சிருக்காங்க. இத நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? லாங் ஓவர்டியூங்க. ரொம்ப லேட்டா தான் பண்ணியிருக்கிறாரு முதல்வர். முதல்வர் ஏன் இதுக்கு முன்னாலயே இத பண்ணலங்கிறது எனக்கு தெரியல. சரி. அப்படின்னு கூட நீங்க பாருங்க. இது நீங்க ரொம்ப மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு சின்ன மாற்றம் தான் இது. அதாவது ஏற்கனவே வந்து சர்ச்சையில இருக்கிற 2 மந்திரிகள மட்டும் தான் அவர் மாத்தியிருக்கிறாரு. ஓகே. எஸ்பெஷலி அதுவும் என்ன, இவர் மாத்துறதுக்கு காரணம் வந்து கோர்ட்டு தலையீடுனால தான். கோர்ட் ஓகே. மட்டும் தலையிடலன்னு சொன்னோன்னா, இவங்க மேல எவ்வளவுதான் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும், அவங்க தொடர்ந்து இருப்பாங்கங்கிறது தான் உண்மை. அதனால கோர்ட்டுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். இவங்க 2 பேரையும் மாத்துனதுக்கு கோர்ட்டு தான் காரணம் அப்படின்னு நான் பார்க்குறேன். இதையே முதல்வர் வந்து முதல்லயே பண்ணியிருந்தார் அப்படின்னு சொன்னோம்னா, முதல்வருக்கு அந்த இருக்கிற அந்த செல்வாக்கு, பெருமை இதெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற செல்வாக்கு, பெருமை எல்லாமே அவங்க வந்து தக்க வச்சிருக்க முடியும். பட் அன்பார்ச்சுனேட்லி இப்போ என்ன, இட் இஸ் டூ லேட். அதாவது இதுக்கு முன்னாலேயே பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா ஓரளவுக்கு காப்பாத்திருக்கலாம் உங்களுடைய இதை, பெருமையை. ஆனா அன்பார்ச்சுனேட்லி ரொம்ப லேட்டா அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கறத நான் பாக்குறேன். அதான் கண்கட் அதாவது கட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணியிருக்காங்கிற மாரி ஆமா, சார். ஆமா. டேமேஜ் இஸ் ஆல்ரெடி டன். அதாவது ஓகே. இவங்க 2 பேராலையும் கட்சிக்கும் அரசுக்கும் எவ்வளவு டேமேஜ் பண்ணணுமோ அவ்வளவு டேமேஜ் இவங்க பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. அதாவது இட் இஸ் லைக் போல்டிங் த டோர் ஆஃப்டர் த ஹார்சஸ் ஃப்ளட் அப்படிம்பாங்க இல்லையா? ஆமா. குதிரைகள்லாம் வெளியில போற பிறகு நீங்க வந்து லாயத்தை மூடி பிரயோஜனம் கிடையாது. அந்த மாதிரி தான் இந்த இந்த நடவடிக்கையை நான் பார்க்குறேன். முதல்வர் இந்த விஷயத்த தோத்துட்டார் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் சார். அதாவது முதல்வருக்கு வந்து இவங்க 2 பேரையுமே இலாக்கா மாற்றம் மட்டும் இல்ல. இவங்க 2 பேருமே அமைச்சரவையிலேருந்து வெளியேற்றுறதுக்கான ஆ, வாய்ப்புகள் 2, 3 வாய்ப்புகள் வந்தது இதுக்கு முன்னால கூட. ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே. பொன்முடி விஷயத்துல நான் கிளியரா சொல்றேன். அவர் வந்து அந்த உச்சநீதிமன்றத்துல போயிட்டு அந்த தண்டனை, அதாவது கீழ்கோர்ட்டினுடைய தண்டனையை நிறுத்தி வச்சுட்டு வந்தார் இல்லையா? உயர்நீதிமன்றத்தினுடைய தண்டனையை நிறுத்திட்டு ஆமா. அதுக்கப்புறமா வராரு. அப்போ அந்த சமயத்திலே இவர் என்ன பண்ணியிருக்கணும், இவரால பிரச்சனை ஜாஸ்தியாகும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஆனா முதல்வர் எப்படி இதெல்லாம் கணிக்க முடியாம இருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது எதிர்காலத்தை கணிக்க தெரியாதவன் ஒரு தலைவனாகவே இருக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அந்த சமயத்துல இவர் வந்து என்ன பண்ணிருக்கணும், பொன்முடியை வந்து சைட்ல உட்காத்தி வச்சிருக்கணும். அப்போ கூட பாருங்க, ஆர் என் ரவி அதாவது உச்சநீதிமன்றம் ஒன்று சொல்லுது, ரெண்டாவது ஆர் என் ரவி வேற நான் வந்து அவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படி சொல்றாரு. ஆமா. அப்போவாவது முதல்வர் வந்து அதை கேட்டிருக்கணுமா வேண்டாமா? அப்படி கிடையாது, நான் தான் டிசைட் பண்ணுவேன், நீங்க யார் டிசைட் பண்றதுன்னு சொல்லி திருப்பியும் அவங்க உச்ச நீதிமன்றம் போறாங்க. உச்ச நீதிமன்றம் போன பிறகு அங்க இருக்கிற தலைமை நீதிபதி சந்திரசூட் என்ன கேட்கிறாரு, ஒய் ஹீ கேனாட் ஸ்வேரிங் ஹிம் ஆஸ் மினிஸ்டர், உங்க ஆளுநர் என்ன பண்றாரு, வாட் இஸ் யுவர் கவர்னர் டூயிங் அப்படின்ட்டு ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி ஒரு கேள்வி வேற கேட்டுப்படுறாரு. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆளுநர் ஆர் என் ரவி என்ன பண்றாரு, ரொம்ப பெருந்தன்மையா, சரி எனக்கும் நானும் ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட், ஹைகோர்ட்டு ஒரு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட், 2 பேருக்கும் நடுவில் ஒரு ரசாபாசம் வேண்டாம் அப்படிங்கிறதுனால அவர் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாரு. அப்போவாவது பேசாம இருந்தா பரவாயில்ல. அதுக்கப்புறமா வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்தது. எஸ்பெஷலி இந்த அசிங்கமான ஆபாசமான ஒரு சமாச்சாரம் நடந்தது. அந்த ராமசாமி நாயக்கர் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் இவர் பேசின பேச்சு, அதுவும் பெண்களுக்கு முன்னால பேசின பேச்சு, அதுவும் அதாவது வயசுக்கு மீறிய பேச்சு. 74 வயசு இருக்கிறவர், ஒரு ப்ரொஃபஸரா ஒரு காலேஜில் இருந்திருக்கிறவர், ஒரு மிகப்பெரிய பதவிகள்லாம் இவ்வளோ வருஷமா வகிச்சிருக்கிறவர் பேசக்கூடாத, ஒரு பொது வெளியில பேசக்கூடாத பப்ளிக் கான்டக்ட் அப்படின்னு ஒன்று உண்டு. அது ஆமா. கூட தெரியாத ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பேசியிருக்காருன்னு சொன்னா ரொம்ப கேவலமான சமாச்சாரம். இதுதான் மேக்சிமம் டேமேஜ் இந்த கவர்மெண்ட்டுக்கு பண்ணியிருக்கு. அப்போவே வந்து அவரை வந்து நீக்கி இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. அதே மாதிரி தான் செந்தில் பாலாஜி விஷயத்திலையும் அவர் வந்து 2வது ஜெயிலில் போயிட்டு திரும்பி வரும்போது, கிட்டத்தட்ட 14.5 மாதம் ஜெயிலில் இருந்துட்டு திரும்பி வரும்போது ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு யாருக்கு, முதல்வருக்கு. போறண்டா சாமி, நீ இங்கேயே இரு, நீ வந்து அமைச்சராக வேண்டாம் சொல்லியிருந்தான்னு சொன்னா கண்ணியமா இருந்திருக்கும். அந்த சமயத்துல கூட ஒரு முதல்வர் ஆக்ஷன் எடுக்கல. என்ன காரணம் தெரியுமா?
முதல்வர் வந்து இந்த 2 பேரையும் பத்தி கொஞ்சம் பயப்படுறாரு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அதாவது முதல் குடும்பத்தினுடைய ஏதேதோ ரகசியங்கள். ஒண்ணு அரசியல் சம்பந்தப்பட்ட சமாச்சாரம் இருக்கலாம். அதாவது எங்கிட்ட 40 எம்எல்ஏ இருக்கு, 50 எம்எல்ஏ இருக்கு, ஆட்சியை கவுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிரட்டல் இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னேன்னா, இவ்வளவு வருஷமா நான் உனக்கு சம்பாதிச்சு கொடுத்ததெல்லாம் என்கிட்ட டீட்டெயில்ஸ் இருக்குது. நான் இதை போட்டு கொடுத்துருவேன், நான் அப்ரூவர் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிரட்டல் இருக்கலாம். இந்த மிரட்டலுக்கு பயந்து தான் முதல்வர் வந்து செந்தில் பாலாஜி மேல கை வைக்கல அப்படிங்கிறது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை. ஆனா கடைசியில வேற வழி கிடையாதுங்கிறதுனால இப்போ வந்து அவராகவே பண்ணிட்டு இருக்காரா, இல்லை அவர் சொல்லி ரிசைன் பண்ண வச்சாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தான் அது மேட்டர் லீக் ஆகும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு வாய்ப்புகள் இருந்த போது கூட மெத்தனமா இருந்த முதல்வர் திடீர்னு வேற வழியே இல்லைன்னு, அதாவது நெக்கு வரைக்கும் கழுத்து வரைக்கும் வந்த பிறகு தான் பிரச்சனை முத்தி வெடிச்ச பிறகுதான் நாம ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ற சொல்லுங்க. அதனால இது ஒரு மிகப்பெரிய மாற்றமா நான் நினைக்கிறேன். சரி, இந்த இந்த துறைகளெல்லாம் நீங்க யாருக்கு கொடுத்துருக்கீங்க சொன்னா திருப்பியும் அதே முத்துச்சாமி, அதே ராஜகண்ணப்பன், அதாவது சிவசங்கர், அதாவது ஒரு திறமையற்ற அமைச்சர் ராஜகண்ணப்பன் நான் அப்படி சொல்ல மாட்டேன். முத்துசாமியை கூட நான் வந்து திறமையற்றவன்னு சொல்ல மாட்டேன். சிவசங்கர் கண்டிப்பா திறமையற்றவரமா தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவர்கிட்ட இப்போ இருக்கிற போக்குவரத்து துறையிலேயே அவருக்கு எங்க ஆரம்பிக்கணும் எங்க முடிக்கணும்னே தெரிய மாட்டேங்கிறது. ஆதி தெரியல, அந்தம் தெரியல அவருக்கு. அவரால் அந்த துறையில ஒரு நல்ல விஷயம் கூட நடந்த மாதிரி நான் பார்க்கல சார். அப்படி இருக்கும்போது அவருக்கு திருப்பி இந்த ஒரு மிகப்பெரிய மின்சாரத்துறையை கொடுத்துருக்காரு சொன்னா, ஏன் உங்க கட்சியில் 130 எம்எல்ஏஸ் இருக்காங்களே, வேற யாருக்குமே 130 எம்எல்ஏஸ்ல 30 பேர் அமைச்சர்களா இருக்காங்க, பாக்கி 100 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 100 பேர்ல ஒருத்தருக்கு கூட தகுதி இல்லை உங்களுக்கு இதெல்லாம் நிர்வகிக்கிறதுக்கு. இந்த மின்சாரத்துறை ஒரு வருஷம் தான் இருக்கு, நிர்வகிக்க முடியாதா உங்களுக்கு? ஆச்சரியமா இருக்கு சார் எனக்கு ரொம்ப. அதாவது டோட்டல் சரண்டர். அதாவது நான் என்ன நினைக்கிறேன், இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாருமே, இவரும் சரி, நேருவும் சரி, துரைமுருகனும் சரி, பெரியசாமியும் சரி, எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிட்டு இருக்கு. நம்ம முதல்வர் தானே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டு டெல்லி அப்படின்னாரு. இப்போ உங்களுடைய அமைச்சரவை உங்கள்ட்ட அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கு, உங்களுடைய ஆட்சி அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கு, அதிகாரிகள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்காங்க, லா அண்ட் ஆர்டர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்குது, கடன், மாநிலத்தில் இருக்கும் கடன் கூட உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகி போச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். கண்டிஷன். அதாவது இந்த ஒரு சின்ன மந்திரி சபை மாற்றத்தை வச்சுக்கிட்டு நீங்க இழந்த செல்வாக்கை மீட்க போராடுகிறீர்களா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துட்டு இருக்கு. ஆக மொத்தம் நீதிமன்றத்தினுடைய தலையீட்டினாலும், இந்து முன்னணி போன்ற சில இயக்கங்களினுடைய போராட்டத்தினாலும், மக்களின் வெறுப்பினாலும் நீங்கள் அடிபணிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு நான் பாக்குறேன். அதே நேரத்துல வந்து பிடிஆர் வந்து முக்கிய பதவிகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை அடிபட்டுச்சு. ஆனா இது வரைக்கும் அது மாதிரியான எந்த ஒரு அப்டேட்டும் வரல. இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இல்ல, ஆக்சுவலி அவங்க மினிஸ்ட்ரியிலேயே சார், ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், எனக்கு வந்து பழனிவேல் தியாகராஜனுடைய பிலாசபி எனக்கு பிடிக்காது. பட் ஹானஸ்ட்லி நான் ஒன்று சொல்லணும், பழனிவேல் தியாகராஜன் வந்து ஒரு நல்ல மனுஷன், ஒரு நல்ல திறம்பட வேலை செய்யக்கூடியவர். உண்மையிலேயே அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கொடுத்த போது சரி, இந்த ஆள் ஏதோ கொஞ்சம் நல்லபடியாக பண்ணுவார், அதாவது சரிந்து வரும், மோசமாகி கொண்டே வரும் நிதி நிலையை மீட்டெடுப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன். அதுக்கு வேண்டிய சில இதெல்லாம் முன்னேற்பாடுகள்லாம் அவர் எடுத்திருந்தார் அந்த முதல் வருஷத்துல. அதுக்கப்புறமா அவருடைய அந்த ஒலி நாடா வந்துச்சு பாத்தீங்களா, நீங்க கூட போட்டிருக்கீங்க அந்த ஒலி நாடாவை. அதாவது 30,000 கோடி ரூபாய் 2 பேர் சம்பாதிக்கிறாங்க, அதாவது முதல்வருடைய மகனும் முதல்வருடைய மருமகனும் சேர்ந்து கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, அப்கோர்ஸ் அதுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் மறுப்பு கிடையாது. அது 45 நிமிஷம் வீடியோ தான். ஆனாலும் அந்த மேட்ரு வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் லைவா வச்சிருக்கிறாங்க ஏடிஎம்கேயும் பிஜேபியும். அதனாலேயே என்ன ஆயிடுச்சு, அவரை வந்து இலாக்கா மாற்றம் பண்ணினாங்க. அதுக்கப்புறமா சமீபத்தில் சட்டசபையில் ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிட்டார், என்னுடைய துறையில ஒன்றுமே இல்லை, அதிகாரமும் இல்லை, நிதியும் இல்லை, என்னுடைய துறையிலேயே இயல்பா இருக்க வேண்டிய டைடல் பார்க் சமாச்சாரங்கள் கூட தொழில்துறைக்கு போயிட்டு இருக்கு. அதனால நீங்க யாருக்கிட்ட அதிகாரம் இருக்கோ, நிதி இருக்கோ, செல்வாக்கு இருக்கோ அவங்ககிட்ட கேளுங்க அப்படின்னு பச்சையா சட்டமன்றத்திலேயே பேசினது வந்து டிஎம்கேனுடைய அஸ்திவாரத்தை ஆட்டின மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு நிகழ்ச்சியில வந்து முதல்வர் கலந்துக்கிறாரு, இது மாதிரி நான் வந்து பழனிவேல் தியாகராஜனுக்கு அட்வைஸ் பண்றேன், அவருடைய நல்லதுக்காக தான் அட்வைஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாரு. என்னமோ அவருக்கு ஏதோ திடீர்னு ஒரு பச்சாத்தாபம் வந்திருக்கு,
அவர் வந்து திறமையானவர், அவருடைய திறமையை நம்ம வந்து உபயோகிக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரோ அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது, உங்கள மாதிரி நான் கூட தான் எதிர்பார்த்தேன். அவருக்கு வந்து ஏதோ அந்த அட்லீஸ்ட் அந்த இது அது பேர் என்னது கலால்வரித்துறையோ இல்லைன்னா மின்சாரத்துறையோ அவருக்கு கொடுப்பாங்க, ஒதுக்கப்படும் தான் நான் நினைச்சேன். இந்த ஓகே. நேரம் வரைக்கும் இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் வரைக்கும் அவர் பேச்சே இல்லை. அவரை பத்திய ஒரு குறிப்பு கூட கிடையாது அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப ஏமாற்றமா இருக்கு. ஏன்னா இந்த 34 மினிஸ்டர்ஸ்ல யாரு மேலேயாவது கரை படியாது, அதாவது ஊழல் கரை படியாதவர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டேன்னா இவர் கூட ஒரு ஊழல் கரை படிந்தவர் தான். அவர் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருக்கும்போது வந்து அந்த 1% மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டிருக்கேன். அதனால ஓகே. கரை படியாதவர்கள் யாருமே இல்லை. ஆனா கரை படிந்தாலும் ஓரளவுக்கு திறமை உள்ளவர் பழனிவேல் தியாகராஜன். அவரை வந்து உபயோகப்படுத்தாம விட்டது மு.க.ஸ்டாலினுடைய தவறுன்னு நான் பார்க்குறேன். இப்போ வந்து பொன்முடியை வந்து மாற்ற காரணமே வந்து அவர் ஒரு குறிப்பிட்ட மதத்தை இழிவுபடுத்தி விட்டார், இந்து ஆமா. மதத்தை இழிவுபடுத்தி விட்டார் அப்படிங்கிறது தான். அப்படின்னா உங்களுடைய பையன், உங்களுடைய மகன் என்ன சார் பண்ணாரு? உங்களுடைய மகன் வந்து 3 வருஷம் முன்னால விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும்போது சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த சனாதனத்தை ஒழிப்பேன்னு அன்னைக்கு அவர் சொன்னது தான். அதே மாதிரி இந்த மாதிரி எலிமெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் இன்னைக்கு. அதாவது உதயநிதி ஆரம்பிச்சு வைக்கிறாரு, அதை வந்து இஸ்லாமிய தீவிரவாதிகள் முடிச்சு வைக்கிறாங்கங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். நான் வந்து இதையும் காஷ்மீரையும் முடிச்சு போடுறதுக்கு காரணமே இட் இஸ் பர்ஃபெக்ட்லி லாஜிக்கல் மிஸ்டர் பிரபா. எல்லாமே ஓகே. லாஜிக்கலாக தான் இருக்குது இது. அதாவது இவங்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்க முடிக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்தியாவிலேயே இந்துக்களை யாராவது துன்புறுத்தினால், இம்சை செய்தால் நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்கங்கிற அந்த தைரியம் அவங்களுக்கு வந்துருச்சு. அதனால தான் இன்னைக்கு வந்து சட்டம் போட்ட பிறகு கூட வக்ஃப் போர்டு வந்து திருப்பியும் நோட்டீஸ் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. ஏன்னா பல்வேறு மாநிலங்களில் எங்களுடைய ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்துக்களை யாராவது சீண்டினால் நம்ம சட்டத்தினுடைய நீளமான கை நம்மை பிடிக்காது அப்படிங்கிற அந்த உத்தரவாதத்தை கொடுத்துருக்கிறாரு உதயநிதி. அதனால தான் உதயநிதி மாதிரி ஆளுங்க, ராகுல் காந்தி மாதிரி, இல்லைன்னா அகிலேஷ் யாதவ், மம்தா பானர்ஜி மாதிரி இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய இந்த ஆன்டி ஹிந்து ரேண்ட் அப்படின்னு சொல்றோமே, அதுதான் வந்து எல்லை தாண்டி தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறது, உள்நாட்டிலேயே தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன். இதுதான் இன்னைக்கு நம்ம வந்து வெஸ்ட் பெங்கால்ல முர்ஷிதாபாத்ல நடக்கிறதுக்கான காரணம். இதே இது முர்ஷிதாபாத்ல நடக்கிறதுன்னா 2 இயர்ஸ் பேக் சந்தேஷ்காலில் நடந்தது. அதுக்கப்புறமா இப்போ சம்பல் அப்படிங்கிற உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது. இப்போ இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்காது அப்படின்னு ஏதாவது உத்தரவாதம் நீங்க கொடுக்க முடியுமா? நான் கொடுக்க முடியுமா? அல்லது முதல்வர் தான் கொடுக்க முடியுமா? முதல்வராலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா முதல்வரை பொறுத்த வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் முதல்வர். அதனால பொன்முடிக்கு ஒரு சட்டம், உதயநிதிக்கு ஒரு சட்டம் அப்படின்னு நீங்க சொல்றது தப்பு. இவரை அதாவது பொன்முடியை வந்து இந்த காரணத்துக்காக நீங்க வந்து பதவி இறக்கம் பண்றீங்கன்னு சொன்னா, அதை விட மோசமான நிலை மேல இந்துக்களை சாகடிப்பேன், கொசு, டெங்கு மலேரியா கொசுவை ஒழிப்பது போல ஒழிப்பேன் அப்படின்னு சொன்ன உதயநிதிக்கு எந்தவித தார்மீக உரிமையும் கிடையாது. அதாவது பதவியில் தொடர்வதற்கு. ஆனா அவரை வந்து ஏன் பதவியில தொடர்ந்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, அவரை வந்து 2026 முதல்வராக மாற்றுவதற்காக. அதாவது இப்போ ஒரு வேளை இவங்க ஜெயிச்சு வந்தாலும் கூட சரித்திரமே கிடையாது அது ஜெயிச்சு வரா மாதிரி. டிஎம்கே செகண்ட் டைம் ஜெயிச்சு வர்றதுக்கு சரித்திரம் கிடையாது. ஆனா ஒருவேளை ஜெயிச்சு வந்துட்டா கட்சியையும் ஆட்சியையும் மகனுடைய கையில கொடுத்துட்டு ஒதுங்கிடலான்ட்டு அவர் பாக்குறாரு. அந்த ஒரு காரணத்தினால, கருணாநிதி குடும்பம் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு காரணத்தினால, அந்த ஒரு தகுதியை மட்டும்தான் வச்சுக்கிட்டு இன்னைக்கு அவர் வந்து துணை முதல்வராக தொடர்கிறார். அதனால தான் நான் திருப்பி சொல்றேன், பொன்முடியையும் உதயநிதியும் நீங்க ஒரே கண்ணோட்டத்தை தான் பார்க்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ஒரு கண்ணுல வெண்ணெய் ஒரு கண்ணுல சுண்ணாம்புங்கிறது தான் முதல்வருடைய சமூக நீதியினுடைய அறிகுறி. தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க சார். உங்களுடைய பல கருத்துக்கள் நம்ம நேரோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்பவே நன்றிங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.